ஜீத்து ஜோசப் திருச்சியம் புகழ் தானே எடுத்தா த்ரில்லரு மர்டரு இதான் எடுப்பாரு. அவரு அதை விட்டு மிஸ்டேக் த்ரில்லர்ல வந்துட்டு கில்லாடி இல்ல அவரு. ஒரே கதைய வந்து மாத்தி மாத்தி 4-5 படம் எடுப்பாரு போல இருக்கு. இந்த நேர் படமும் அதே மாதிரிதான். திருச்சியம் படத்தோட ஒரு இன்னொரு வெர்ஷன். அதெல்லாம் பாத்தியா? அது வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படமும் பாத்தீங்கன்னா திருச்சியம்ல இருந்தா இதையும் பாடியை கொண்டு போய் மறைக்கிறது அந்த மாதிரிதான் போகுது. ஆனா இது வந்து ஆக்சுவலான ஸ்டோரி இல்ல, வேற மாதிரி ஸ்டோரி. ஆனா அந்த மாதிரி போல இந்த எல் இன்னசென்ட்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஒரு சீரிஸ் பார்த்திருப்பீங்க, ஒரியோ பாலோடது. அது வந்து ஆர்லே கோபனோட ஒரு நாவல்ல இருந்து எடுத்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் நேமே எல் இன்னசென்ட் தான். அந்த சீரிஸ் நேம் இன்னசென்ட். யாரு வந்து இன்னசென்ட், யாருமே இன்னசென்ட் கிடையாது தான் அந்த சீரிஸ் முடியும். அதே போல ஒரு கதை தான் இந்த மிராஜ் படத்தோட கதை. என்ன ட்விஸ்ட் தான், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். எப்படி வந்து அளவுக்கு மிஞ்சினா அமுது நஞ்சு மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்தா அது வந்து வாமிட்டு தான் வரும், நமக்கு வாந்தி. அதாவது என்னன்னா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல வந்து ஒருத்தர் வந்து காணாம போறாரு, அது செத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லவ்வர் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி காணாம போயிட்டான்னு. பார்த்தா செக் பண்ணும்போது இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் செத்துட்டாருன்னு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க ஏன் அது திடீர்னு வந்து அந்த மாதிரி நடக்குது, அது ஹார்ட் டிஸ்க் ஆனா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஒண்ணு போடுற ஒரு படம் தான் இது. இது ஒருவேளை ஜீத்து ஜோசப் எடுக்கலைன்னா இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குமோ? இல்ல, அது பாத்துருக்கவே மாட்டேன். அதுதான் உண்மை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைனா இருக்கும் இது. பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல போய் ஒரு இதை மறைக்கிறது, ஒரு பணத்தை மறைக்கிறது, இந்த மாதிரிலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அப்பா காலத்துல வந்து ரேடியோல வந்து இந்த ஒலி, அதாவது ஒரு படத்தை வந்து வெறும் சவுண்ட்ல மட்டுமே போடுவாங்க ஃபுல்லா. இந்த கரகாட்டக்காரன் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி வந்து இது வந்து மூவியா எடுக்காம அந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம். காதுலயே கேட்டிருப்போம். ஆமா, காதுலயே வரானுடா அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. மிஸ்ட்ரி த்ரில்லர் ஒரு விஷுவல் எடுக்கணும். ஜீத்து ஜோசப் வந்து இப்படி பண்ணக்கூடாது. அவர் வந்து எல்லாமே டைலாக்லயே வந்து கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு, காட்டவே இல்லை. இவருக்கு என்னதான் பிரச்சனை, கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லா எடுக்க முடியலையா? எல்லாமே ரேஸ் கோர்ஸ்குள்ளே தான் இருக்கு. மிராஜுக்கு போல ரேஸ் கோர்ஸ்னு வச்சிருக்கான், அங்கதான் ஷூட்டிங் நடத்திருக்காங்க ஃபுல்லா. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ விஷுவலா காமிக்கணும்ல. நீ அவன் எங்க போனா தெரியுமா, அதுக்கு ஒரு டைலாக், இவன் ஒரு டைலாக். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மலையாள படம் வந்து நீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணாதான் தமிழ்நாட்டுல பாப்பாங்க. நீங்க வந்து தமிழ் பேசிட்டு எங்களை கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. ஆர்கானிக் ஃபீலே வரல. அதாவது ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த வில்லன் எல்லாம் பாத்தீங்கன்னா சரவணன் நடிச்சிருக்காரு, அதான் ரொம்ப சாதாரணமா இருக்கு. வந்து டெம்ப்ளேட் வில்லன், ரொம்ப டெம்ப்ளேட் வில்லனா இருக்கும். வெள்ள சட்டை கட்டிட்டு அவனுக்கு ஒரு அடிய துப்பாக்கியோட சுத்திட்டு இருக்கான் கோயம்புத்தூர்ல. இவங்க 2 பேரும் சொல்றாங்க அவன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, ஆனா காட்டவே இல்லை அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிற அந்த பில்டப். எல்லா தமிழ் படங்களையும் வில்லன் இப்படிதான் காமிப்பானுங்க, அதே மலையாளத்திலயும் பண்ணிருக்காங்க. எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, வேஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஒரு ஸ்மார்ட்னஸ் தெரியறது வந்து இவங்க முன்னாடி ஒரு 1.5-2 மணி நேரம் காட்டவே இல்லை. அந்த ஸ்மார்ட்னஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. வந்து ரொம்ப ரொம்ப ஷாலோவா இருக்கு, ஒரு இன்டென்ஸே இல்ல. ஜீத்து ஜோசப் இப்படி எடுத்தாரான்னு தெரியல. நேரும் கூட வந்து ஓரளவுக்கு நல்ல படம், அப்படியா அது நல்லாதான் இருக்கும். அவர் வந்து திருஷ்யம் 2 செகண்ட் பார்ட்டும் கொஞ்சம் வந்து நல்லா எடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒண்ணு எதிர்பார்க்க. இதுக்கு முன்னாடி நொனக்குழி எடுத்த காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, அது நல்லா இருந்துச்சு. இது வந்து ஜீத்து ஜோசப் வந்து இது எதற்கா வந்து எடுத்திருக்காரு போல இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து ஏதோ கிடைச்சிருச்சு, அனுமதி கிடைச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் கோயம்புத்தூர்ல எடுத்திருக்காரு. கைரளி படத்துல ஒரு மெகா சீரியல் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே அதுல வந்து தமிழ் டப்பிங் தான் போடுவாங்க, விஜய் படம் ஜில்லாலாம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான படம். ஜீத்து ஜோசப் சீரியல் மாதிரிதான் இருந்துச்சு. 12th மேன் ஒரு படம் இருந்துச்சு, அது கூட நல்லா தான் இருந்துச்சு, அகதா கிறிஸ்டி. ஆனா இது வந்து ஜீத்து ஜோசப் எதுக்கு எடுத்தாருன்னு புரியல எனக்கு. இதுல ஆசிஃப் அலி வந்து நல்லா நடிச்சிருக்காரு, அபர்ணா கோலமுறையில் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்ல. எனக்கு ஆக்டிங்ல கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கதை நல்லா இருந்தா நடிச்சு என்ன பண்றது, எல்லாருமே இனிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப 2K கவர் பண்றவங்க ஆளாமனா எல்லாருமே யூடியூபரா இருக்கானுங்க. இதெல்லாம் தேவையில்லை படத்துல, ஏன்னா உங்களோட இது போகுது, அந்த எசன்ஸ் போகுது. இதுல வந்து இது படத்துல வந்து ஒன்னும் சொல்றதுல அந்த கடைசி 15 மினிட்ஸ் தான் அந்த ஸ்மார்ட்னஸ். அதுக்கு வேண்டி 2.25 மணி நேரம் நம்ம சித்திரவதையை அனுபவிக்க முடியாது. என்ன சொல்றேன்? ஆமா ஆமா, கண்டிப்பா முடியவே முடியாது. சம்பத் வந்துட்டு ஆசிஃப் அலி கிட்ட நீங்க தான் சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு ட்விஸ்ட். ஆமா, அது ஒரு ட்விஸ்ட். அதாவது 3 பேருமே நீங்களா உண்மையாடா எங்க போலீஸுக்கே கடுப்பாது, அந்த மாதிரி 3 பேருமே ஒவ்வொரு ட்விஸ்ட் சொல்லிட்டே இருக்காங்க. கடைசியில நீங்க ட்விஸ்ட் சொல்றது சம்பத், நானே ஒரு ட்விஸ்ட் சொல்றது, அவனே சொல்லிட்டான். கடைசியில ஆடியன்ஸை பார்த்து கேட்கல, உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறான்.
இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் அசோக் செல்வன் நடித்த ஒரு படம் பாத்துருக்கேன், வேலம்னு ஒரு படம். ஆமா ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் அது எங்கேயோ போய் எங்கேயோ முடியும். அது வந்து பயங்கரமான ட்விஸ்ட் படம். அது வந்து எங்காச்சும் கிடைச்சா பாருங்க, அது வந்து சூப்பர் படம். ஆனா வந்து ஓவர் ட்விஸ்ட். அது வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ட்விஸ்ட் தான். அது கடைசியில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வேற வரும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியா நான் தியேட்டர்ல பார்த்தேன் படம். அது வந்து ஒரு நீட்டான படம் தான். படங்கள்ல வந்து ட்விஸ்ட் வைக்கிறது வந்து ரொம்ப ஓவர் ட்விஸ்ட் வைக்க கூடாது. அது வந்து தப்புன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஜீத்து ஜோசப் வந்துட்டு இந்த ஃபார்மேட்டை வந்து பிடிச்சிட்டாரு. நான் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்ல வந்து பயங்கரமான ஆளுங்கிற அந்த ஒரு இதையே வந்துட்டு ஃபாலோ பண்றாரு. நெல்சன் வந்து இப்படி பிளாக் காமெடி நான் கிங்னு நம்ம நம்பிட்டு இருக்காரா, அந்த மாதிரி ஜீத்து ஜோசப் வந்து நம்பிட்டு இருக்காரு. ஆனா ஜீத்து ஜோசப் வந்து ஓரளவுக்கு நல்லா எடுக்கக்கூடியவர் தான். அவர் வந்து இந்த படத்தை எதுக்கு வேண்டாம் விருப்பம் எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. என்னன்னா அந்த 10 கடைசி அந்த கிளைமேக்ஸ் 10 நிமிஷத்தை வச்சுதான் இதை ஃபுல்லா ஜோடிச்சிருக்காரு. அது வந்து ஓகே தான், ஆர்கானிக்கா இல்ல. ஆமா, திருஷ்யம்ல கிடைச்ச வசூல் வந்து இது வந்து ஏதாவது பிளாக் மணி இது காட்டுறதுக்கு வேண்டி கணக்காமிக்க வேண்டி இந்த படம் எடுத்திருப்பாரு போல இருக்கு. ஆசிப் அலி வந்து கூமன், இவர் படத்துல கூமன் ஒரு படம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது சூப்பரா இருக்கும், ரொம்ப டிஃபரெண்டான படம். அது ஓரளவுக்கு பாக்கலாம், நீங்க ட்ரை பண்ணுங்க. அத மலையாள படம் வந்து இவ்வளவு கேவலமான படம் நாங்க பாத்துருக்கோம். ஆமா ஆமா, வந்து அவ்வளவு மோசமா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு போலீஸ் காமிக்கும் போது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போட்டோலாம் இருக்கு. எந்த காலத்துல நடக்கு? எம்ஜிஆர் வந்து 87ல வந்து 87லயே ஒரு ஆட்சி முடிஞ்சு கரண்ட்ல இதுக்கு எம்ஜிஆர் போட்டோலாம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. கடைசியில வந்து இதை வந்து சுதாரிச்சு திருப்பி வந்து நம்ம இப்ப இருக்கிற முக ஸ்டாலின் போட்டோ மாட்டிருக்காங்க. எப்படி வந்து பண்ண அதை வந்து யாரோ சொல்லியிருக்காங்க. இல்ல இப்படி ஒரு டம்மி போலீஸாரா? என்னடா போலீஸ் இதெல்லாம்? எதுக்கு வரானுங்க போறாங்க துப்பாக்கி சுத்திட்டு இல்ல என்னடா அவன் தான் போலீஸ் மாதிரி துப்பாக்கி ஃபுல்லா நடு ரோட்ல எடுத்து சுத்திட்டு இருக்கிறா. அப்படி இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குது. ஒரு இதா இன்டென்ஸா போகாம தமிழ்நாட்டுல வந்து எடுத்தாலே லாஜிக் விட்டுருவானுங்க போல இருக்கு. எனக்கு ஏன்னு புரியல. நீங்க வந்து கேரளாலே எடுங்கடா மலையாள படத்துல மஞ்சள் வராது. வந்தா வந்து நீங்களே இங்க அதான் இருக்கீங்க. வாழையத்தானாலே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு அரவணம் தான் இருக்கல ஒரு அப்பாவி இல்ல. நான் பார்த்தது காமெடியா இருந்துச்சு. அவளை கடைசியில இது பண்ணும் போது ஆமா வேஸ்ட். இதெல்லாம் எதுக்கு அது வச்சாங்களா? சொல்றதையெல்லாம் கேக்குறான் சரவணா. அப்படியா அவனுக்கு ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட். அந்த இன்டர்வல்ல ஒரு இன்டர்மிஷன், அது ஒரு இன்டர்மிஷன் ஒரு ட்விஸ்ட்னு சொல்லி ஒரு இன்டர்மிஷன் வச்சிருக்காங்க. அது வந்து ஆடியன்ஸா சிரிக்கிறாங்க. இது வந்து நீங்க வந்து ப்ரிவியூலயே பார்க்க மாட்டீங்களா? நீங்களா ஷோ பார்க்கும்போது உங்களை ஃபர்ஸ்ட் காப்பி நெகட்டிவ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ட்விஸ்டாடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையா? அங்கேயே காட்டி வந்து 2வது 3வது சீனே கண்டுபிடிச்சாச்சு. இதுல என்னன்னா இவ்வளவு லென்த் என்னடா முடியவே மாட்டேங்குது. நேரம் அதை ஃபர்ஸ்ட் கிறிஸ்ப் பண்ண நீங்க வந்து நல்லா எடுக்கலைனாலும் 2 மணி நேரத்துக்குள்ள முடியுங்க. அது அந்த சாபம் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஆமா பத்தரையா இது போயிட்டு அந்த அளவுக்கு நீங்க வந்து நீட்டி முழங்கில எதுக்கு எடுத்துட்டு வேஸ்டா? அது 1/4 மணி நேரத்துக்கு வேண்டி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்காரணுமா? விஷுவலா எல்லாம் போனதான் பிரச்சனையே படத்துல. அது அடுத்த படம் நீங்க திருஷ்யம் 3 எடுங்க, அதை வேணா பாக்குறோம். வந்து அது வந்து ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தூக்கி வரல பார்த்து வைங்க, அதை பாக்குறேன். நோட்றோம் வந்து. சரி, தேங்க்யூ.